Hi viewers, welcome to our channel Karishma 360. So we have started this new channel to give you 360 degree. 360 degree na ella journals le vandu I'll try to give you some videos. So if you like the videos, subscribe it and subscribe பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இனிமேல் வரும். So you try to share to your friends also. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் an interesting topic. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு டாபிக் கரியர் கைடன்ஸ். ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க கரியர் கைடன்ஸ் பற்றி. வாட் இஸ் கரியர்? கரியர் இட்ஸ் நத்திங் பட் அ கோல் அண்ட் ஆம்பிஷன் இன் லைஃப். நம்ம என்ன ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து வி கால் இட் அஸ் அ கரியர். வி வாண்ட் டு பிகம், சில பேருக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர், ஐ வாண்ட் டு பிகம் அன் என்ஜினியர், ஐ வாண்ட் டு பிகம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஐ வாண்ட் டு பிகம் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ ஐஏஎஸ் முடிச்சா யூ கேன் பிகம் அ கலெக்டர் இன் அ டிஸ்ட்ரிக்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், ஒரு கமிஷனர் ஆயிடலாம். ஸோ ஐபிஎஸ் வந்து முடிச்சிங்கன்னா யூ வில் கெட் அ வெரி குட் போஸ்டிங் இன் த போலீஸ் டிபார்ட்மெண்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஸோ இதை ரேங்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ் அண்ட் ஐஎஃப்எஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஐஎஃப்எஸ் வந்து இட்ஸ் அ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ ஒரு டிஎஃப் ஆகலாம், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். ஸோ டிஃப்ரெண்ட் கோல்ஸ், தேர் ஆர் மோர் தென் thousands ஆஃப் கரியர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஆர் டே டு டே லைஃப் நிறைய இருக்குது. பட் எல்லாத்தையுமே நம்மளால வந்து ஆக முடியாது. பட் வி ஷுட் சூஸ் ஒன் கரியர். ஸோ ஏதாவது ஒரு கரியர் வந்து நம்ம சூஸ் பண்ணி, ஸோ வி ஹாவ் டு பிளான் ஃபார் இட் அண்ட் வி ஹாவ் டு ஒர்க் ஃபார் இட். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கலாக வி கேன் வின். ஓகே, வி கேன் ஜெயிச்சு நம்ம வந்து வி கேன் சூஸ் அ கரியர். ஸோ +2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கரியர் கைடன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நிலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ லேண்ட். ஸோ லேண்ட் வந்து என்னது? அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து மோஸ்ட்டாக வந்து இட்ஸ் வாஸ் அ ஹேப்பனிங் கோர்ஸ். இப்போ ஒரு 4 இயர்ஸாக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சருக்கு வந்து நிறைய வேல்யூ ஆயிடுச்சு. ஸோ தேர் ஜாயினிங் திஸ் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். ஸோ அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ். அது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் வந்து படிக்கிறாங்க அந்த அக்ரிகல்ச்சர்லேயே. ஸோ தோட்டக்கலை இருக்குது, ஹார்டிகல்ச்சர் இருக்குது. ஸோ இது விவசாயம் சம்மந்தம். விவசாயம் இஸ் த பேக் போன் ஆஃப் ஆர் கண்ட்ரி. ஸோ அதை பேஸ் பண்ணி படிக்கிறதா வந்து அக்ரிகல்ச்சர். ஸோ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கும் பிஇ அக்ரிகல்ச்சருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இதில் வந்து இந்த சீட்ஸு, அதுக்கப்புறம் மென்யூர், இதெல்லாம் வந்து படிக்கிறது வந்து தோட்டக்கலை, அப்புறம் ஹார்டிகல்ச்சர் இதெல்லாம் படிக்கிறது வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். பிஇ அக்ரிகல்ச்சர் என்ன படிக்கிறேன்னா டெக்னிக்கல் திங்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு தேவையான டெக்னிக்கல் திங்ஸ் புதுசாக வந்து கண்டுபிடிக்கிறது, ஒரு டிராக்டரோடைய மெக்கானிசம் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதுதான் வந்து என்னது, இட் இஸ் கால்ட் அஸ் பிஇ அக்ரிகல்ச்சர். ஸோ இஃப் யூ நீட் எனி கைடன்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. ஐ கேன் கிவ் யூ சம் பெஸ்ட் காலேஜஸ். சரிங்களா, நிறைய காலேஜஸ் ரேங்கிங் பிரகாரம் இருக்குது. நெட்டில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். பட் சம் கைடன்ஸ் வேணுன்னா யூ கேன் புட் மீ இன் த டிஸ்கிரிப்ஷன். ஐ வில் ட்ரை டு கைட் யூ அண்ட் கிவ் யூ த பெஸ்ட் காலேஜஸ் இன் தமிழ்நாடு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மெடிசன். ஸோ மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு பிகம் அ டாக்டர். அந்த கனவு வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து வி ஹாவ் டு ரைட் த நீட் எக்ஸாம். ஸோ நீட் எக்ஸாம் எழுதும்போது என்னென்னா, நம்மளுக்கு நீட் எக்ஸாம் தான் இது படிக்கட்டு, முதல் படிக்கட்டு ஃபார் திஸ் டு பிகம் அ டாக்டர். ஸோ நீட் எக்ஸாமுக்கு வந்து நிறைய சென்டர்ஸ் இருக்குது. வி ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் த நீட். ஸோ நிறைய ஸ்கூல்ஸ்லேயே வந்து தே ஆர் ஹேவிங் டை அப் வித் ஆகாஷ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீன் பார்க், அந்த மாதிரி நிறைய லீடிங் நீட் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த லீடிங் சென்டர்ஸில் வந்து தே ஆர் டூயிங் த டை அப் அண்ட் தே ஆர் ட்ரைங் டு ஜாயின் ஃபார் த நீட் கோச்சிங். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கனவு வந்து டாக்டர் ஆகணும், எம்பிபிஎஸ் ஆகணும் அப்படின்னு வந்து தே ஆர் சூஸிங் த காலேஜஸ். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து நீட் எக்ஸாம் முடிக்கணும். இப்போ டென்டேட்டிவாக இப்போ 12th செப்டம்பர் வந்து தே கிவன் யூ த டேட் ஃபார் த நீட் எக்ஸாம். 2021 வந்து 12th செப்டம்பர் வந்து நீட் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த மெடிசன்லேயே பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் இருக்குது, பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி. அதிலே வந்து பிஜி வந்து எம்டிஎஸ் இருக்குது. ஸோ பல்லு சம்மந்தமாக படிக்கிற விஷயம் தான் இட் இஸ் த டென்டல் இது. ஸோ பிஎஸ்சி நர்சிங், இது கேள்விப்பட்டிருப்பேன். பிஎஸ்சி நர்சிங் வந்து எப்போதுமே இட் ஹேஸ் காட் அ வெரி குட் வேல்யூ. ஸோ நர்சிங் முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபாரினுக்கெல்லாம் போய் நிறைய ஜாப்ஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ நர்சிங்னால வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் நர்சஸ்க்கு. ஃபாரின் போனாலும் சரி, இல்லை இந்தியாவில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸாக இருந்தாலும் தேர் இஸ் லாட் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பிஎஸ்சி நர்சிங். அப்புறம் ஃபார்ம் டி, ஓகே, டாக்டரேட் இன் ஃபார்மசி. ஸோ இது ஒரு 6 years கோர்ஸ். இதில் வந்து இது முடிச்சாங்கன்னா தேர் எலிஜிபிள் டு கிவ் மெடிசன். ஸோ ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டி முடிச்சவங்க தேர் எலிஜிபிள் டு கிவ் ப்ரிஸ்கிரைப் த மெடிசன்ஸ் ஃபார் த பேஷண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு வேல்யூபிளான கோர்ஸ். பி ஃபார்ம் இருக்குது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி.
ஸோ பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி முடிச்சிருந்தீங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் மெடிக்கல் ஷாப். ஸோ மெடிக்கல் ஷாப் ஓனர் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் மெடிக்கல் ஷாப். ஆர் இல்லைனா நீங்கள் வந்து ஏதோ ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் நீங்கள் வந்து வேலை செய்யலாம் ஃபார்மசி முடிச்சிருந்தீங்கன்னா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் த மெடிசன் ரிலேட்டட். இன்னும் நிறைய இருக்குது மெடிசன் ரிலேட்டட். பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, வெட்டினரி சயின்ஸ் இருக்குது, அனிமல் ஹஸ்பண்ட்ரி இருக்குது, சரிங்களா, கால்நடை பற்றி படிக்கிற இது, நேச்சுரோபதி இருக்குது, ஃபிசியோதெரபி இருக்குது, ஹோம் சயின்சஸ் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா இங்கே அவினாஷ்லிங்கம் யூனிவர்சிட்டி இருக்குது. தே ஹேவ் லாட் ஆஃப் ஹோம் சயின்சஸ் கோர்சஸ். ஸோ அப்புறம் பேராமெடிக்கல் கோர்சஸ் ஆர் தேர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தா பிசிபிஎம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் குரூப் பண்ணுறோம் நம்ம 12th. ஸோ இதை எடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கோர்ஸ் ஆர் தேர். ஸோ நம்ம வந்து எந்த கோர்ஸில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், பயாலஜியில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா we can take biotechnology. ஸோ பிஎஸ்சி பயோடெக்னாலஜி அந்த கோர்ஸ்க்கு இப்போ வந்து நல்ல வேல்யூ இருக்குது. யூ கேன் ஏர்ன் நியர்லி சம் 40,000 ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 இருக்கும் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி முடித்தார். பிஹெச்டி ஆர்ட்ஸில் இருக்குது. ஸோ லாட் ஆஃப் காலேஜஸ் அது ஆஃபரிங் யூ. இப்போ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலே பார்த்தீங்கன்னா தேர் ஆஃபரிங் யூ திஸ் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி. ஸோ இந்த கோர்ஸுக்கு வந்து நல்ல வேல்யூ இருக்குது. ஸோ இஃப் யூ ஸ்ட்ராங் இன் பயாலஜி அப்படின்னா யூ கேன் ஆப்ட் திஸ் கோர்ஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் பிஇ. ஸோ பிஇல வந்து பார்த்தீங்கன்னா பிஇ இருக்குது, அப்புறம் பிடெக் இருக்குது. ஸோ இதுக்கு ரெண்டு உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஇயோட பிடெக் வந்து they have lot of practical knowledge. ஸோ பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க அந்த கோர்ஸை. It has a very good value and lot of job opportunities and companies are hiring for this course. So நிறைய companies வந்து இந்த artificial intelligence and data science அந்த கோர்ஸ்க்கு வந்து நிறைய வேல்யூ இருக்கு. So as usual you have BE computer science, okay, BE mechanical இருக்குது, BE triple E இருக்குது, BE ECS இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு பிஇல. ஸோ நம்ம என்ன ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி we can choose the course in BE. சரிங்களா. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்க் அதுக்கப்புறம் எம்ஆர்க் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டா அப்படின்ற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னா யூ கேன் பிகம் அன் இன்டீரியர் டிசைனர். ஓகே, இட்ஸ் அ வெரி யூஸ்ஃபுல் கோர்ஸ் அண்ட் யூ கேன் ஏர்ன் லாட் ஆஃப் மணி இன் திஸ் இன்டீரியர் டிசைன். ஸோ அந்த நாட்டா எக்ஸாம் அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் டிஸ்கிரிப்ஷனில் யூ கேன் ஆஸ்க் மீ. ஐ ட்ரை டு கைட் யூ ஹவு டு கோ ஃபார் திஸ் நாட்டா எக்ஸாம். அதுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த எக்ஸாம் வந்து எந்த சென்டர்ஸில் வந்து டீச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ ட்ரை டு கைட் யூ அண்ட் கிவ் யூ த இன்ஃபர்மேஷன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப், சரிங்களா. ஸோ அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஆர் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் இதெல்லாம் எடுத்தது, பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ் இதெல்லாம் படிச்சீங்கன்னா இது வந்து ஆர்ட்ஸ் குரூப். ஸோ ஆர்ட்ஸ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப் ஆல்சோ ஹஸ் காட் லாட் ஆஃப் வேல்யூ. ஸோ ஆர்ட்ஸ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா பிகாம், பிளெயின் பிகாம் எடுத்தால் நீங்கள் வந்து யூ கேன் கோ ஃபார் பேங்கிங் எக்ஸாம் கோர்சஸ். ஸோ நிறைய பேங்க்ஸ் வந்து தேர் ஆஃபரிங் கிளர்க் ஜாப் இருக்குது, ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர் ஜாப் இருக்குது. ஸோ இந்த ஜாப்ஸ் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் யுவர் பிகாம். ஸோ இல்லை பிகாம் படிக்கவே நீங்கள் நிறைய சென்டர்ஸ் போய் ஜாயின் பண்ணி யூ கேன் டேக் அப் திஸ் பேங்க் எக்ஸாம் கோர்ஸ். ஸோ பிகாம்லேயே பார்த்தீங்கன்னா தேர் ஆர் நியர்லி சம் 10 to 12 வெரைட்டிஸ் ஆஃப் பிகாம் சிஏ இருக்குது, சார்ட்டர்ட் கம்ப்யூட்டர், இட்ஸ் நாட் சார்ட்டர்ட் அக்கௌண்ட், இட்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிகாம் சிஎஸ் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் அண்ட் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் இருக்குது. அப்புறம் பிகாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிகாமில் வந்து என்ன படிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் நடக்கிற எல்லா பிஸ்னஸ், இது இட்ஸ் கோயிங் டு பி அ டிஜிட்டல் வேர்ல்டு, டிஜிட்டல் இந்தியாவாக இருக்க போது. ஸோ எவ்ரி திங் வில் பி இன் ஆன்லைன். ஸோ ஸ்விக்கி இருக்குது, தென் யூ ஹவ் காட் அமேசான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தே ஆர் கிவிங் யூ ஆன்லைன் பிஸ்னஸ். ஸோ எல்லாமே யூ ஆர் ட்ரைங் டு வீட்லேயே உட்காந்துட்டு யூ ஆர் ஆர்டரிங் அண்ட் ஸோ இதை பற்றி படிக்கிறதா வந்து இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிகாம். ஸோ பிகாம் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா the most happening course is the BCA, Bachelor of Computer Application. ஸோ Bachelor of Computer Application பார்த்தீங்கன்னா அப்போ இருந்தே மெனி இயர்ஸ் முன்னாடி இருந்தே ஒரு 20 years முன்னாடி இருந்தே it has got a very good value. ஸோ BCA படிச்சவங்களா they are into this software companies, lot of software companies and they are trying to recruit the BCA students. இதிலே பார்த்தீங்கன்னா MCA. ஸோ MCA பார்த்தீங்கன்னா many of them are settled in US and foreign countries. ஸோ ஒரு 10 years 15 years முடிச்சவங்கலாம் they are all in the foreign countries for this after doing the MCA. So lot of integrated courses are there. So always the courses they have a very good value. So நம்ம காலேஜ் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த காலேஜ்ல வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் ஹிஸ்டரி இருக்கா அண்ட் வெதர் தே கிவிங் த ட்ரைனிங் ஃபார் பிளேஸ்மெண்ட், அப்புறம் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, வாட் இஸ் த ஃபேக்கல்டிஸ் தேர், ஸோ அவங்க எப்படி வந்து ஆஃபர் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து we have to search and find out and then we have to go and join the college. I'll give you my number. My number is 8531049185. So I'll give you in the description also. You can call me at any time for any guidance regarding the
courses you want to join in the college. So I'll try to guide you and try to get seat also. For Silla colleges, top colleges, if you are not able to get admission also, I'll try to help and get you the admission. So thank you for watching this video. Like and subscribe this video and share to your friends. Have a nice day.